ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை ஓட்டில் எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நான் 3 முட்டை ஓடு எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முட்டை ஓடு நல்லா காயுதோ அந்த அளவுக்கு இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக அரைப்படும். நம்ம முட்டை சமையலுக்கு பயன்படுத்தும் போது முட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதோட ஓடை தூக்கி போடுவோம் இல்லையா? இனி அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. இதை வச்சு நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நல்ல பளிச்சுன்னு சுத்தம் பண்ணும். இப்போ இந்த முட்டை ஓடை ஒரு மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களோட மிக்ஸி ஜாரில் இருக்கிற பிளேடு கூர்மையாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி முட்டை ஓடை சேர்த்து நல்லா அரைச்சி எடுக்கும்போது கூர்மையாக இல்லாத மிக்ஸி ஜார் கூட நல்லா ஷார்ப்பாக அரைப்படும். இப்போ சில நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சட்னிலாம் அரைக்கிறோம் அப்படின்னா சரியாக அரைப்படாது. அந்த மாதிரி இருக்கும்போது முட்டை ஓடை நீங்கள் வெயிலில் நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்திங்கன்னா நல்லா கூர்மையாக ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த முட்டை ஓடு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கிச்சன்லேருந்து டாய்லெட் வரைக்கும் நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணும். இனி இந்த மாதிரி முட்டை ஓடை தூக்கி போடாமல் நீங்கள் இது போல் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பொருள் தான். இப்போது அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, அதாவது பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கேன். இந்த சோடா உப்பு பார்த்திங்கன்னா கரையை நல்லா ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பொருள். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம எலுமிச்சப்பழம் சேர்க்க போகிறோம். ஒரு எலுமிச்சப்பழத்தை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்து அதை நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம். எலுமிச்சப்பழத்துக்கு பதிலாக உங்கள் வீட்டில் வினிகர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த எலுமிச்சப்பழம் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல நுரையாக இந்த மாதிரி பொங்கி வரும். இப்போது அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுடர், அதாவது துணி துவைக்கிற பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் துணி துவைக்கிற பவுடருக்கு பதிலாக துணி துவைக்கிற லிக்யூட், அதாவது சர்ஃபு, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். துணி துவைக்கிற லிக்யூட் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் 1 மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். நான் துணி துவைக்கிற பவுடர் சேர்த்துருக்கிறதுனால நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் துணி துவைக்கிற லிக்யூட் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா தண்ணி அதிகமாக தேவைப்படாது. உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த உப்பு, பேக்கிங் சோடா, வாஷிங் பவுடர் எல்லாமே தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும். அந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வச்சு நீங்கள் உங்கள் வீட்டு டாய்லெட்டை க்ளீன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ விடாபிடியான கரையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ உப்பு கரையாக இருந்தாலும் சரி, நல்ல பளிச்சுன்னு சுத்தம் பண்ணி கொடுக்கும். நாள்பட்ட கரையும் கூட நல்ல பளிச்சுன்னு சுத்தம் பண்ணும். இப்போது நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள், நம்மளோட சூப்பரான லிக்யூட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்கள் வீட்டு டாய்லெட்டில் எதுலெல்லாம் கரை அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் இதை சுற்றி ஊற்றி விட்டுருங்க. எங்கள் வீட்டில் டாய்லெட்டில் உள்ளே ரொம்ப ஒன்றும் கரை இல்லை, கொஞ்சம் தான் கரை இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூனில் எடுத்து ஃபுல்லாக ஊற்றி விட்டுருங்க. எந்த அளவுக்கு வேணுமோ ஊற்றி விடுங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட் பேசின்குள்ளே ரொம்ப கரை இல்லை, ஆனால் மேலே இருக்கிற இந்த பிளேட் இருக்குது பாருங்கள், அதில் மஞ்சள் கரை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதிலெல்லாம் நான் இந்த மாதிரி நல்லா ஊற்றி விடுறேன். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா சேர்த்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷை வச்சு இது போல் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நாள்பட்ட கரையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கரையாக இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணும். புதுசு போல் அப்படியே மின்னுங்க. இப்போ நான் டாய்லெட் பேசினில் உள்ளே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அடுத்ததாக இந்த மாதிரி மேலே இருக்கிற டாய்லெட் பிளேட்டில் இன்னொரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட போகிறேன். மேலே இருக்கிற பிளேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மஞ்சள் கரை இருந்துச்சு இல்லையா, இப்போ பாருங்கள், நான் தேய்க்க அந்த கரை எல்லாமே போகுது. உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இனிமேல் முட்டை ஓடை தூக்கி போடாமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த லிக்யூடை வச்சு நீங்கள் பாத்ரூமில் கீழே இருக்கிற டைல்ஸு, மேலே இருக்கிற டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணலாம். நாள்பட்ட உப்பு கரையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கரையாக இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணும். இப்போ நான் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட போகிறேன். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றி கழுவும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு.
முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பார்க்கும்போது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல புத்தம் புதுசாக பளிச்சுன்னு இருக்குன்னு. எந்தவித கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் முட்டை ஓடை இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு நீங்கள் எப்போல்லாம் வேணுமோ இந்த மாதிரி லிக்யூட் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் இந்த அளவுக்கு எனக்கு மிச்சம் இருக்குது. இந்த லிக்யூடை வச்சு நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற பாத்திரம் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் மாற்றலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த பாத்திரத்தில் எந்த அளவுக்கு நல்ல கருப்பாக இருக்குன்னு. இது வந்து டீ காஃபி போடுற பாத்திரம். ஆனால் பாருங்கள் ரொம்ப கருப்பாக இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் அதை வந்து நல்ல பளிச்சுன்னு புத்தம் புதுசாக மாற்றிடலாம். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போது நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் தொட்டு இது போல் நல்லா தேய்ச்சி விடுங்க. எங்கெல்லாம் கரை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த லிக்யூடை தொட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. நீங்கள் தேய்க்கவே உங்களுக்கு தெரியும் அந்த கரை எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகி வரும். பாருங்கள் நம்ம தேய்க்கவே எந்த அளவுக்கு அந்த கரையெல்லாம் நீங்கி வருதுன்னு. இது போல் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. நம்ம வீட்டில் குக்கர்லாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து அடிப்பகுதியில் ரொம்ப கருப்பாக இருக்கும். அதெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து கடாயெலாம் பார்த்திங்கன்னா நாளாக ரொம்ப கருப்பாயிரும். அந்த மாதிரி எவ்வளோ விடாப்பிடியான கரையாக இருந்தாலும் நீங்கள் இந்த லிக்யூடை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப பளிச்சுன்னு மேஜிக் மாதிரி க்ளீன் ஆகிடும். இப்போ நான் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ நான் இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பாத்திரம் வந்து புத்தம் புதுசாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் மாறிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி நீங்கள் முட்டை ஓட தூக்கி போடாமல் அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இது போல் லிக்யூட் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கை வலிக்க தேய்க்கணும் கூட அவசியமே இல்லை. நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாம். இந்த முட்டை ஓட வச்சு நீங்கள் சிங்கில் இருக்கிற உப்பு கரைக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ கரையாக இருந்தாலும் உப்பு கரை ஜாஸ்தியாக இருந்தாலும் இதை வச்சு தேய்க்கும் போது நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இந்த முட்டை ஓட நம்ம ஒரு சூப்பரான கிளீனிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்த போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் இந்த முட்டை ஓடு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இந்த முட்டையோட மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய டம்ளராக இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி டம்ளர் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். சின்ன டம்ளர்னா 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இதில் காய்கறி துருவுற கிரேட்டர் இருக்குது பாருங்கள். அந்த கிரேட்டரில் வந்து இந்த மாதிரி குளியல் சோப்பை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன சோப்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹமாம் சோப்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதை மிக்சியில் போட்டு 3 சுற்று நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான க்ளீனிங் லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. நான் வந்து நம்ம கடைகளில் ஸ்வீட்லாம் வாங்கணுன்னா கிடைக்கும் இல்லையா, அந்த கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர்னாலும் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த க்ளீனிங் லிக்யூடை சேர்த்துக்கலாம். நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு டிஷ்வாஷிங் சோப்பு அல்லது டிஷ்வாஷிங் லிக்யூட் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் இல்லையா. நம்ம என்ன தான் அதை வச்சு க்ளீன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் இருக்கிற அந்த கரை வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக போகாது. ஆனால் இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ கரை இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த கடாய் பாருங்கள் எந்த அளவுக்கு கரையாக இருக்குன்னு. நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த லிக்யூடை யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் தொட்டு இந்த மாதிரி எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் எப்போவும் பாத்திரம் வளர்க்குற மாதிரி லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போதும். அந்த கரை எல்லாமே ஈஸியாக போயிடும். இப்போ பாருங்கள் நான் தேய்க்க அந்த கரை எல்லாமே போகுது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடிப்பிடிச்ச கடாய் அல்லது அடிப்பிடிச்ச தோசை தவா எந்த பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்ல பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. இப்போ நான் கடாயோட அடிப்பக்கத்தில் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக நான் ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பரில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை தொட்டு இந்த மாதிரி கடாய்க்கு உள் பக்கத்துலேயும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ நான் எல்லா பக்கத்துலேயும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன்.
அடுத்ததாக நம்ம தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட கடாயில் அந்த கரை எல்லாமே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு எவ்வளோ கரை இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் மாறிடுச்சு. உங்கள் வீட்டு கடாயில் இந்த மாதிரி நிறைய அடி பிடிச்சிருக்கு, நிறைய கரை இருக்குது அப்படின்னா இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ கரை இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விடை இந்த மாதிரி டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டெய்லியுமே இந்த லிக்விட் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் பாத்திரத்தை கழுவலாம். நல்லா பளிச்சுன்னு பல சுத்தமாயிருங்க. இது காலி ஆகுற வரைக்குமே நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.